ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம ராகி இடம்லாம் பண்ணோம்னா சில பேர் வெங்காயமும் முருங்கைக்கீரையும் தான் போட்டு பண்ணுவாங்க. வேறு காய்கறி எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோசு எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேங்க. வீடியோ வந்து சேனலில் வரும் பாருங்கள், ஃபுல் வீடியோ. இந்த வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணுங்கங்க. பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட சாப்பிட்றது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான வெஜிடபிள் வந்து ஒரு வெங்காயங்க, ஒரு கேரட்டு, பீன்ஸ் ஒரு 5, 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் ஒரு சின்ன துண்டு, இஞ்சி கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, மல்லித்தழைங்க. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ராகி மாவு எடுத்து நம்ம பிசைஞ்சிடலாம். இதை வந்து நம்ம வதக்கியும் பண்ணலாம், அப்படியே போட்டும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வதக்கி பண்ண போகிறேன். வதக்கி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்கி பண்ணிடலாம். இங்கே கட் பண்ணி போடாத இருந்தால் வதக்கிக்கங்க. துருவி போடாத இருந்தால் போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். உப்பு ஆட் பண்ணிடலாம். காய்க்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை தூவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. மூளை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து எடுங்க. மூளை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒத்துக்கொள்ளாதுங்க, அதிகமாயிரும். தவா கீட்டாயிருச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு போட்டுடணுங்க. போட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. அப்படியே எடுத்தோம்னா வந்துடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான வெஜிடபிள் ராகி எடை ரெடிங்க. தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.